என் அன்பு குழந்தை, இந்த தாயானவள் உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நான் இருக்கும் பொழுது நான் தருவதை வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. அதிர்ஷ்டத்தின் வாயிலில் கதவை நீ தொட்டு விட்டாய். உன் மனதிற்குள் இருக்கின்ற வழிகளை இப்பொழுது நான் முறியடித்து விட்டு முற்றிலுமாக முடிவுரைக்கு கொண்டு வந்து விட்டு இனி நடக்கப் போகும் செயலை நானாகவே முன்னதாக இருந்து செயல்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். என் தங்கமே, உன் தடைகளை பார்த்துதானே அங்கே பதற்றமடைந்து கொண்டிருக்கின்றாய். என்ன நடக்குமோ என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் வேளையில் எனக்காக என் தாயானவள் இருக்கும் பொழுது அவள் இருந்து கொண்டு நான் நடப்பதை பற்றியெல்லாம் மனம் தளரவே கூடாது என்பதில் தெளிவாக நம்பிக்கை வைத்து கொண்டு உன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கின்றாரோ என்பதை விட உன்னை அங்கு பிரிந்தவர் எந்த நிலையில் இருக்கின்றார் என்றுதானே உன் மனதிற்குள் எண்ணத்தை வளர்த்து கொண்டு இருக்கின்றாய். என் தங்கமே, நீ அதிர்ஷ்டத்தின் வாயிலில் தொட்டுவிட்டாய். உன் மனதிற்குள் இருக்கின்ற வழிகளை இப்பொழுது நான் முறியடித்து விட்டேன். என் தங்கமே, நீ எதற்காகவும் கவலைப்படாதே. உன் எந்த நிலையில் இருக்கின்றார் என்றுதானே உன் எண்ணத்தை வளர்த்து கொண்டே இருந்தாய். உன் மனதிற்குள் தீராத கவலையை வைத்து கொண்டு என்ன நடக்கப் போகிறதோ, ஏது நடக்கப் போகின்றதோ என்று நீ யோசித்து சிந்தனை செய்து கொண்டிருந்த உன் சிந்தனையில் நான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி செய்தியை எதிர்பார்த்து வெற்றி செய்தியை தருவதற்காக நான் வந்திருக்கின்றேன். என் தங்கவி, நடப்பதை பற்றியெல்லாம் உன் மனதிற்குள் நீ எந்த எண்ணத்தையும் வளர்த்து கொள்ளாதே. உனக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது, உனக்கு வெற்றியை தர வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது, உன் மனதிற்குள் இருப்பதை மட்டும் என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. உனக்கு எதை எப்படி செய்தால் நீ சந்தோஷப்பட்டு கொள்வாயோ அதை அப்படியே தருவதற்குத்தானே இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன். இனி வருகின்ற காலங்கள் எல்லாம் உனக்கு நன்மையுடையதாக வந்து சேரப்போகின்றது. எவ்வளவு காலத்திற்கு இப்படி யோசித்து யோசித்து உன் மன நிம்மதியை கெடுத்து கொண்டு இருக்காதே. உன்னை பிரிந்தவர் அப்படியே இருந்து கொண்டு இருப்பாராம். என்னுடைய நினைவுகள் அவர்களுக்கு இல்லவே இல்லையா என்று தானே யோசனை செய்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, அந்த யோசனைக்கெல்லாம் பதில் சொல்லும் விதமாக விடை கொடுக்கும் தருணமாகத்தான் இந்த அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் மனதில் இருக்கின்ற கஷ்டங்கள் இது தவிர வேறு யாரிடமும் உன்னால் புலம்பிக் கொள்ள முடியும்? இந்த அம்மாவிடம் மட்டும்தான் உன் புலம்பல்களை தந்துவிடும் என்று சொல்லியிருக்கின்றேன். அதன் பிறகு சற்றும் யோசிக்காதே. நடப்பது என்னவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நல்லது மட்டும்தான் எனக்காக என் அம்மா தருவாள் என்று உறுதியாக இரு. என் தங்கமே, உன்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலையை பார்த்து பார்த்து நான் செய்து கொண்டிருக்கும் பொழுது, உன்னுடைய ஒவ்வொரு நிலைமையும் நான் பார்த்து பார்த்து செதுக்கி கொண்டிருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்படுகின்றாய்? என் தங்கமே, கேள்விகளை எழுப்பி முறையிட்டு கொண்டிருக்கின்றாய். சில சமயத்தில் வீணான விவாதங்கள் என்று தெரிந்துவிட்ட பிறகும் இதிலிருந்து எப்படி கடந்துவிடப் போகின்றேன், இதிலிருந்து எப்படி கடந்து வரப் போகின்றேன் என்று நீ யோசித்து கொண்டிருக்கும் போது உன் கவலைகள் பெரிதாகிக் கொண்டே இருக்கும். ஒன்று எதிர்பார்ப்பதற்குள்ளாகவே மற்றொன்று உன்னை சூழ்ந்து உன்னை நிலை தெரியாமல் அங்கு தள்ளிவிடும். தெரியாமல் அங்கு என்னென்னமோ செய்து விடுகின்றாய். இவ்வளவு தடைகள் இருக்குமோ? எனக்கு அப்படி என்றால் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நீ நினைக்க வேண்டாம். என் பிள்ளையே, நான் உன்னை விட்டு பிரிந்தவர் முன்னிலையில் உன் வாழ்க்கை உயரத்தை எப்படியாவது உனக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக என் பிள்ளை சற்று யோசித்து யோசித்து உன் மன நிம்மதியை நீ கெடுக்கும்படியான செயல்களில் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றாய்?
என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும். யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும். ஒரு விமர்சனங்களை பற்றியெல்லாம் நீ கலங்காதே. உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று, உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்று நம்பிதானே நீ என் பின்னால் ஓடிக்கொண்டு இருக்கின்றாய். இரு மனதோடு எப்பொழுதுமே செயல்படாதே. உனக்கான மனநிலையை உருவாக்கி உனக்கான நல்ல மனதோடு வெற்றியை தருவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். உனக்கான ஒரு அவசர செய்தியும் இன்று அம்மா நான் கொண்டு வந்துள்ளேன். நீ நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் அம்மா உனக்கான செய்தி என்னவென்பதனை தெளிவாக சொல்கின்றேன். என் அன்பு குழந்தையே, இதை கேட்கும்போது நிச்சயமாக உன் கண்களிலிருந்து கண்ணீர் வருவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏனென்றால் என் குழந்தைகள் அந்த அளவிற்கு மனவேதனையில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். ஒருவர் உனக்கு கொடுத்த வேதனை, இன்று என் குழந்தை நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த கஷ்டத்தில் காரணம் எல்லாம் எல்லார் முன்னிலையிலும் உன்னை அவமானப்படுத்துவதற்காக அந்த உறவு என்றோ திட்டங்களை தீட்டி கொண்டிருக்கின்றது, செயல்படுத்தியும் இருக்கின்றது. நீயும் வெள்ளந்தி போல இருந்து கொண்டு மற்ற விஷயங்களை பற்றி எதிலும் தலையிடாமல் மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் இருந்ததனால் இன்று அவர்கள் கொடுத்த அந்த ஏமாற்றத்தினை நீ எளிதாக சந்தித்து விட்டாய். இவர்கள் எல்லாம் எப்படி செய்வார்கள் என்ற எண்ணம் ஒருபொழுதும் மனதில் கிடையாது. யார் என்ன சொன்னாலும், அதாவது யார் என்ன செய்தாலும் அவர்கள் வாழ்க்கையை அவரவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் மற்றவர்கள் வாழ்க்கையில் தலையிடக்கூடாது என்று நீ ஒதுங்கி நின்று கொண்டிருந்தாய். யார் என்ன செய்தாலும் அவர்களை பற்றி சற்றும் நீ எந்த விதமான செயல்களையும் ஒருபொழுதும் எதிர்த்து செய்ய நினைத்தது கிடையாது. அவர்கள் செய்வது அவரவர்களுக்கு வந்து சேரும் என்பதில் உனக்கு அத்தனை பெரிய நம்பிக்கை. அதனால் அவர்கள் செய்வதை செய்துவிட்டு போகட்டும். வாழ்க்கையில் நாம் பார்ப்போம் என்று இருந்து கொண்டிருந்த என் குழந்தை, பொது விஷயத்தை உன்னுடைய தலையீடு அதிகமாக இருந்ததனால் அந்த பொது காரியத்தில் இருந்து நீ நேர்மையாக அவர்களை பிடிக்காமல் இருந்து உன்னை விலக்கி வைப்பதற்காக எல்லா செயல்களையும் செய்ய தொடங்கினார். அவர் செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராக திரும்பி அதோடு மட்டுமல்லாமல் உடல் சோர்ந்து கொண்டு வரும் உனக்கு எதிராக திரும்பிவிட்டார்கள். அவர்களுக்கு முதலில் ஆடிய நாடகம்தான் முன்னால் இன்று மறக்க முடியாமல் இருக்கின்றது. ஒருவரை அவருக்கு எதிராக செயல்படுத்துவது போல தூண்டிவிட்டு நீ அவருக்கு துணையாக நிற்பது போல மற்றவர்கள் முன்னிலையில் காட்டி கொடுத்ததோடு இருவரும் மட்டுமல்லாமல் இன்று அவர்கள் ஒன்று சேர்ந்து உன்னை விலக்கி வைத்தார்கள். என் குழந்தைக்கு இதுவெல்லாம் வருத்தம் கிடையாது. இதில் எந்த ஒரு மனக்கவலையும் கிடையாது. ஆனால் துரோகம் என்பது உன்னுடைய வேதனையை ஒவ்வொரு விஷயங்களுக்கும் என்னை ஆத்மார்த்தமாக செய்த ஒரு வேலையை தான் இத்தனை எளிதாக அவர்கள் கொச்சைப்படுத்த நினைத்தார்கள். என் தங்கமே, அவர்கள் உனக்கு செய்த துரோகங்கள் எத்தனை! அதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை கவலைப்படாமல் அவர்கள் செய்தது திரும்ப அவர்களுக்கே செல்லும் என்று நீ மனதார நினைத்து கொண்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக இரு. உன் தாயானவள் எப்பொழுதுமே நான் உனக்கு துணையாக இருப்பேன். என் நாமத்தை மட்டும் நீ மனதார உச்சரித்து கொண்டே இரு. ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.